ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸில் ரீசனிங்கில் ஒரு 40 கேள்வி கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்திருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். அந்த ரீசனிங் பார்ட்டை பற்றியும், அந்த ரீசனிங் பார்ட்டில் நம்மளுடைய கோர்ஸ்லேருந்து எவ்வளவு கேள்விகள் வந்து ஃப்ரேமாக இருந்துச்சு, அண்டு நம்மளுடைய கோர்ஸ் எப்படி இருந்தது, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு அந்த ரீசனிங்க்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இந்த ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ குரூப் 2A மெயின்ஸில் 40 கேள்வி ரீசனிங் கொண்டு வந்த ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது டிஎன்பிசிக்கு புதுசு. ரைட். நம்மளுடைய கிளாஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 27 டாபிக் சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. அந்த 27 டாபிக்குமே வந்து ரொம்ப டீட்டெயில்டு கிளாஸ் கொடுத்துருந்துருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம், ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம், மாடல் டெஸ்ட் கொடுத்துருந்துருப்போம். ஸோ அந்த ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக ஆயிருந்திருக்கு அப்படிங்கிறது எக்ஸாமினுடைய கொஷின்ஸ்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுங்க. ஒரு 40 கேள்வி எக்ஸாமில் கேட்டிருந்திருக்காங்க ரீசனிங்ல இருந்து. 40மே நம்ம கிளாஸில் பார்த்த கான்செப்ட் தான். எந்த கேள்வியுமே வந்து நம்ம படிக்காத ஒரு விஷயத்துல இருந்தோ கிளாஸில் பேசாத ஒரு விஷயத்துல வந்து ஃப்ரேம் ஆகலை. 2018 2017 நம்ம மேக்ஸ் கார்னர் பண்ணிட்டு இருக்கோம். 2018 நம்ம சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு கிளாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம சொல்லுவோம், நீங்க ப்ராப்பரா நோட்டு போட்டு கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாமை முடிச்சுட்டு திரும்ப வந்து உங்க நோட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பரீட்சையில் கேட்டது எல்லாமே கிளாஸ்ல உங்க நோட்ல இருக்கும். அதே கேள்வியும் இருக்கும். ரைட். எந்த கேள்வியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ்ல பேசாத ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகிருக்காது அப்படிங்கிறது 2018 நம்ம சொல்ற ஒரு விஷயம். அது இந்த வருஷமும் கரெக்டாக வந்துருந்துருக்கு. ரைட். 40 கேள்வியுமே நம்ம கிளாஸ்ல பேசின விஷயங்களாக இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமா 13 கேள்வி உங்க நோட்ல என்ன எழுதிருக்கீங்களோ அதே கேள்வி அதே நம்பர் மாறாம எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆயிருந்திருக்கு. அவுட் ஆஃப் 40 கேள்வியில 13 கேள்வி, நியர்லி 3ல் 1 பங்கு, 33% வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 100%மே நம்ம படித்த விஷயம்தான், புதுசாக எதுவுமே எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகலை. ரைட். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருந்திருக்கோம். அதில் ஒரு 13 கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோட்டில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த கேள்வி அப்படியே நம்பர் மாறாமல் எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகிருக்கு. அதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கேன். ரைட். அந்த நம்மளுடைய கிளாஸில் எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்டிருந்திருக்காங்க அண்ட் அது நம்மளுடைய கிளாஸில் எந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ நிறைய பேர் உங்களுடைய ஃபீட்பேக்கு கொடுத்துருந்தீங்க. கேள்வி பார்த்த உடனே நான் பதிலே படிக்கல, டைரெக்டாக ஆன்சரே பண்ணிட்டேன், நம்ம கிளாஸில் பார்த்த கேள்வியாகவே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அதில் ஒரு சில கேள்விகள். ரைட். இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு 3 கேள்வி எக்ஸாமில் கேட்டிருந்திருக்காங்க. அதில் இந்த ஒரு கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரைட், நம்மளுடைய கிளாஸில் 3rd கொஸ்டினாக நம்ம என்ன கேள்வி பார்த்தோமோ அதே ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட், அதே கேள்வி. ரைட். அடுத்தது அரித்மெட்டிக் ரீசனிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டிருந்த ஒரு கேள்வி 366 பக்கங்களை வச்சு, ரைட், எதுவுமே மாறல, ஆப்ஷன் கூட மாறாமல் அதே கேள்வி சேம் எக்ஸாமில் ரிப்பீட் ஆகியிருந்திருக்குங்க. அடுத்தது டைஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ஸோ டைஸ், இந்த கேள்வியெல்லாம் நம்ம கிளாஸில் பார்க்கும் பொழுது டைஸில் டயக்ராமை கொடுத்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸ்டேட்மெண்ட்டாக கேள்வி கேட்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சிருந்தா தான் பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். சேம் அதே கொஷின். ரைட். நம்மளுடைய கிளாஸில் டைஸ்க்கான கிளாஸில் 35th கொஷினாக நம்ம என்ன கேள்வி பார்த்தோமோ அதே கேள்வி அப்படியே ரிப்பீட் ஆகிருந்துச்சு எக்ஸாமில். ரைட். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பிரேவரி அப்படிங்கிறதும் அதே கேள்வி. அண்டு எ ஃபேக்ட்ரி ஆல்வேஸ் ஹேஸ் அப்படிங்கிறத ஒரு கேள்வி. ரைட். இந்த 2 கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் வெரிஃபிகேஷனில் இருக்கிறதுலே ஒரு 43 கேள்வி தான் நம்ம அதில் பார்த்துருப்போம். அந்த 43 கேள்வி தவிர வேற கேள்வி கேட்கறதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் வந்து கேட்டிருந்த 2 கேள்வி நம்மளுடைய கிளாஸில் இருந்த கேள்வியே. எம்பெடட் ஃபிகரில் இருந்ததும் நம்மளுடைய ரிவிஷன் டெஸ்ட் 3ல் இருந்த ஒரு கேள்வி. மிரர் இமேஜ் அப்படிங்கிற கேள்வியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் 2ல் இருந்த ஒரு கேள்வி. அடுத்து கோடிங் டீகோடிங் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோடிங் டீகோடிங் கிளாஸில் 19வது கேள்வியாக நம்ம என்ன பார்த்துருந்தோமோ அதே கேள்வி எக்ஸாமில் ஃப்ரேம் ஆயிருந்துச்சுங்க. ஸோ பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. 2மே காம்பினேஷன் கான்செப்ட். காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஒயிட் பால், 3 பிளாக் பால், 4 ரெட் பால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய கிளாஸ்ல 23வது கேள்வியா நம்ம என்ன பார்த்துருந்தோமோ அதே கேள்வி எதுவுமே மாறாம அப்படியே ரிப்பீட் ஆயிருந்துச்சு, இன்க்ளூடிங் ஆப்ஷன்.
ஸோ 32, 48, 64, 96 அதே ஆப்ஷன்ஸோட அதே கேள்விங்க. இன்னொரு கேள்வியும் வந்து காம்பினேஷன்ல ஒரு கேள்வி கமிட்டி ஃபார்ம் பண்ற மாதிரியான கேள்வி கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்த்த கேள்வி, நம்பர் மட்டும் வேற. இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண கேள்விகள் எல்லாமே நம்பர் உட்பட அதே கேள்விகள். ரைட். இப்போ இந்த 13 கேள்வி தான் கிளாஸ்ல இருந்து வந்துச்சா அப்படின்னா கிடையாது. 40 கேள்வியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். எதுவுமே வந்து புதுசா ஃப்ரேம் ஆகல. ஆனா இந்த 13 கேள்விகள் அப்படியே நம்பர் மாறாம இந்த அனாலஜி டாபிக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 81, 77, 69 ரைட். இந்த தொகுப்புல இணையாத உறுப்பு எது, ஆட் ஒன் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. ரைட். அது சேம் கொஷின். இது நம்மளுடைய அனாலஜி கிளாஸ்ல 96th கொஷினா நம்ம பார்த்த ஒரு கேள்விங்க. அண்ட் அதே மாதிரி டிஃபரன்ஸ் அதே கான்செப்ட்ல 4 ஆப்ஷன்ஸ்ல எது டிஃப்ரெண்டா இருக்கு, அதே இது 71, 7, 3, 17, அடுத்தது 67, 71, 3, 5, அடுத்து 41, 5, 3, 47, 37, 14, 19, 7 சேம் கொஷின். நம்மளுடைய அனாலஜி கேள்வியில டெஸ்ட்ல அனாலஜி டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 9 அனாலஜி டெஸ்டா வச்சிருப்போம். அதுல 30வது கேள்வியா இருந்த அதே கேள்வி எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆயிருந்திருக்குங்க. ஸோ பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் முதல் கேள்வியே நம்மளுடைய கிளாஸ்ல இருந்த முதல் கேள்வியே எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆயிருக்கு, அப்படியே எதையும் மாறாம. ரைட். ஸோ ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்ல 3வது கேள்வி, ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் கிளாஸ்ல 3வது கேள்வியை நம்ம என்ன பார்த்தோமோ சேம் கொஷின் எக்ஸாம்ல. ஈவன் ஒரு சில பேட்டர்ன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாவே எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆயிருந்துச்சு. ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு 13 கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அது அப்படியே மாறாம கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சிலபஸ் 27 டாபிக் கொடுத்துருந்தாங்க. அந்த 27 டாபிக்ல இருந்து எவ்வளவு டாபிக் எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா நியர்லி 26 டாபிக்மே கேட்டாங்க. அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கிறது மட்டும்தான் ஃப்ரேம் ஆகல. ரைட். அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் ஃப்ரேம் ஆகல. அதை தவிர மீதி எல்லா டாபிக்லயுமே கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆயிருந்துச்சுங்க. நம்ம ரொம்ப செலக்டிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்லயும் டெஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் பெர்ஃபெக்டா 40 கேள்வி தான் நம்ம பேட்டர்ன் என்னவோ அதே மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ ரொம்ப செலக்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ரைட். நம்மளுடைய மேக்ஸ் கார்னர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்திருக்கீங்க. ரைட். அதிகபட்சம் வந்து 38, 39 கேள்வி வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரைட். உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்ததுலேருந்து நான் சொல்கிறேன். ரைட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் போன மாதிரியும் அதனால ரீசனிங் சரியாக பண்ணாதப்ப ஒரு சில ஃபீட்பேக்கும் நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். ரைட்டுங்க. ஸோ இப்போ ரைட். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் எப்படி நீங்கள் ரீசனிங்கை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாருமே ரைட், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி இப்போ இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு ரீசனிங்க்கு 40 கேள்வி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், அதில் கேட்கக்கூடிய ஒரு 10 ரீசனிங் கேள்விக்காக அந்த 27 டாப்பிக்கும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கே தெரியும் சரிங்களா. ஒரு சில நம்ம கிளாஸ்ல கூட அதை மென்ஷன் பண்ணியிருப்போம். நியர்லி அந்த 27 டாபிக்ல ஒரு 17, 18 டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தேவை. ஏன்னா எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆனதை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 40 கேள்வியில ஒரு 13 கேள்வி நம்பர் மாறாம நம்மளுடைய கிளாஸ்ல கொஷின் நம்மளுடைய நோட்ஸ் என்னவோ அது அப்படியே ரிப்பீட் ஆனது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. ரைட். ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இதுதான் நியூ பேட்டர்ன். எந்த அளவுக்கு வந்து ரீசனிங்கை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், ரீசனிங்ல ஒவ்வொரு டாபிக்லையும் எந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கிளாஸ்ல வந்து கொடுத்துருந்துருப்போம். ஸோ நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணவங்க எல்லாரும் அதே நோட்ஸை வச்சு நீங்கள் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா போதும். அதே நோட்ஸை வச்சு அடுத்து நீங்கள் எழுதக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரீசனிங்கில் கேட்கக்கூடிய 10 கேள்விக்குங்க. ஸோ நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து கண்ணு முன்னாடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ங்கிற எல்லா எக்ஸாம்ஸுமே இருக்குங்க. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் இதில் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லா அச்சீவ் பண்ண முடியும். ரைட். வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல். உங்களுடைய எல்லா அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் மேக்ஸ் கார்னருடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.